Okay. Okay, let's create some folder. Okay, let's create some folder. Mkdir, welcome. அப்படின்னு ஒரு folder create பண்ணிக்கிறேன். Okay, let's check whether folder is created. Yeah, the folder is created. இப்போ இந்த folderக்குள்ள move பண்ணிக்கிறேன். cd welcome. So currently I'm in welcome. Good. Let's create some files. Touch demo.txt, demo.txt, then sample.txt. Okay, sample.txt, then unassemble.txt. Okay. Okay, fine. ls. Okay, let's go back to each user directory. Okay, fine. இப்போ இந்த வெல்கம் டைரக்டரிக்குள்ள இருக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த வெல்கம்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. இப்போ இந்த டைரக்டரி வெல்கம்ங்கிற டைரக்டரி நான் delete பண்ணனும். வாட் கமாண்ட் ஐ வில் யூஸ்? இஃப் யூ வாண்ட் டு delete the welcome directory, என்ன கமாண்ட் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? Anyone? What command you will use? Okay, rmdir welcome. See, fail to remove welcome. See, rmdir எதுக்கு அப்படின்னா empty directory. Okay, rmdir என்ன பண்ணும் அப்படின்னா it will delete the empty directory. Okay, it will delete the empty directory. Let's create some empty directory. Mkdir devops. Okay, ls. இப்போ DevOpsங்கிறது ஒரு empty directory. ls devops. See, அதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒரு empty directory delete பண்ணோம் அப்படின்னா rmdir is used. rmdir devops. See, but if you want to delete welcome, but welcome கூட நிறைய content இருக்கு. content and files and folders இருக்கலாம். So how to delete that welcome directory? rm -r r என்ன பண்ணோம் அப்படின்னா recursively. Okay, -r remove recursively உள்ள files folders என்ன content வேணா இருக்கும். It will remove the welcome directory. See, clear? Okay, fine. Next, let's create some file sample.txt. Okay, I'll type as welcome to the DevOps. Welcome to the DevOps training. So DevOps tool, in the DevOps tools, the training will pop up now. Like we start from Git, then GitHub and Bitbucket. Okay, then Ansible, then Maven, then Gradle, then Tomcat, then Apache. Okay, then Apache, then Docker, then Terraform. Okay, in நிறைய tools பார்ப்போம். Let's exit. Let's cat sample.txt. Fine. இப்போ எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா இந்த கண்டென்ட்ல ஐ வாண்ட் டு ஃபில்டர். நார்மலா நீங்க எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க? சர்ச்ல போயிட்டு அந்த லெட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த லெட்டர்ல என்னென்ன ஃபைல் இருக்கோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டீன்னு கொடுக்குறேன். எனக்கு டீல ஸ்டார்ட் ஆகிற ஃபைல்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணணும். எனக்கு எப்படி டீல ஸ்டார்ட் ஆகிற ஃபைல்ஸ்லாம் ஃபில்டர் பண்ண அப்படின்னா என்ன பண்ணுவேன்? சர்ச்ல போயிட்டு டீன்னு கொடுத்தோம்னா டீல ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஃபைல்ஸும் எனக்கு வரும். அதே மாதிரி இங்க எப்படி ஃபில்டர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா grep command. What command? Grep command. Okay, using grep command you can filter. இப்போ இந்த ஃபைல்குள்ள என்ன உங்களுக்கு வேணும்? எதை ஃபில்டர் பண்ணும்? டீல ஸ்டார்ட் ஆகிற இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தனியா எடுக்கணும்னா grep. இப்போ grep என்ன பண்ணும்? டீல இருக்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்ல கொடுக்கும். sample.txt. see, அப்ப இதெல்லாம் டீல இருக்கு, இதுல டீ இருக்கு, இதுல டீ இருக்கு, இதுல டீ இருக்கு, இதுல டீ இருக்கு. ஓகே, இதுவே நான் grep, ஓகே, grep terraform அப்படி கொடுத்தோம்னா எனக்கு அது மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் grep command? புரியுதா grep command? புரியுதா? ஓகே, இது மாதிரி நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து grep anல ஸ்டார்ட் ஆகிற மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். அப்ப எது anல ஸ்டார்ட் ஆகுது? Ansible. ஸோ Ansible மட்டும் கிடைக்கும். கிளியர்? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்,
இப்போ வந்து நான் கிரிட் ஏஎன் வந்து ஏ கேப்ஸ் கொடுத்து என் ஸ்மால்ல கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஃபில்டர் ஆகி காமிக்குவோம். காமிக்க சாரி இட்ஸ் E should become சி எனக்கு காமிக்கல. ஏன்னா சி இங்க பாருங்க, இங்கே ஸ்மால் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்மால் ஏ, இங்கே கேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். அப்போ நீங்க சர்ச் பண்ணும்போது கரெக்டான லோவர் கேஸ்க்குள்ள கொடுத்தீங்கன்னா லோவர் கேஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணணும். அப்பர் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அப்பர் கேஸ் கொடுத்து சர்ச் பண்ணணும். கிளியர்? ஓகேவா? பட் உங்களுக்கு இந்த கேஸ் சென்சிட்டிவ் பார்க்கக்கூடாது, இக்னோர் பண்ணணும். கேஸ் சென்சிட்டிவ் இக்னோர் பண்ணணும் அப்படின்னா வாட் யூ கேன் டூ இஸ் grep -i an சேம் an. இப்போ என்ன பண்ணுது, கேஸ் சென்சிட்டிவை இக்னோர் பண்ணிடும். See, clear? If you want to ignore the case sensitive பார்க்கக்கூடாது. ஏ கேப்ஸ் ஏல இருக்கும், ஸ்மால்ல இருக்கும். ஏல இருந்தாலே எனக்கு ஃபில்டர் பண்ணு -i, it will ignore the case sensitive. Clear? Okay, fine. ஓகே, இப்போ இதுவே வந்து கிரிப் -v கொடுக்குறேன். v கொடுக்குறேன் அப்படின்னா v கொடுத்து m தரேன், m கொடுக்குறேன். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா எதெல்லாம் எம் கூட மேட்சிங் இல்லையோ அதை தவிர்த்து இதெல்லாம் காமிக்கும். அப்ப எது வந்து எம்ல ஸ்டார்ட் ஆகுது, ஓகே, எது வந்து எம்ல ஸ்டார்ட் ஆகுது மேபி. அப்ப இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் உங்களுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். ஆப்போசிட்டா ஐஃபன் மீன் என்ன, ஆப்போசிட்டா என்ன பண்ணும், எம்ல ஸ்டார்ட் ஆகுது மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் பிரிண்ட் பண்ணும். சி, அப்ப இதெல்லாம் எம் சி, இதுல எதுவுமே எம் கிடையாது. ஸோ அப்ப இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுது. கிளியர்? ஆப்போசிட் டு ஃபில்டர். கிளியர்? opposite to filter. Clear? So -v என்ன பண்ணும், it will show the not matching pattern. எதெல்லாம் m லெட்டர் இல்லையோ அதெல்லாம் மட்டும் பிரிண்ட் பண்ணும், எது இல்லையோ. ஓகே, இதே -b யூஸ் பண்ணலாம், ஏதோ m ல ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் காமிக்கும். கிளியர்? ஃபைன். grep -c count. ஓகே, a ஓகே, a போடுகிறேன். sample.txt. see, அப்ப a எத்தனை டைம்ஸ் வருது, 7 டைம் வருது. செக் பண்ணலாமா? a எங்க எத்தனை, 1 2 3 இங்கே 1 2 3 4. ஓகே, சாரி, இது நான் இது பண்ணிருக்கேன்ல, சாரி. sample.txt. ஓகே, எத்தனை a வருது பார்க்கலாமா? இதுல a வருது 1, இதுல a வரல, இதுல a வரல, 2 3 4 5 6 7. see, அப்ப a வந்து 7 டைம்ஸ் வருது. so count. clear? ஓகே, இப்போ நீங்க ஃபைல்குள்ள மட்டும் தான் சர்ச் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபைல்குள்ள மட்டும் தான் சர்ச் பண்ண முடியுமா அப்படி கிடையாது. இப்போ என்ன பண்றேன், நான் வந்து நிறைய டைரக்டரி கிரியேட் பண்றேன். சாரி, நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்றேன். demo.txt, docker.txt, ஓகே, jenkins.txt, azure.txt, okay, aws.txt. ஓகே, இப்போ நான் ls கொடுத்தா என்ன ஆகும், எனக்கு எல்லா ஃபைல்ஸும் ப்ரெசென்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன், ls கொடுத்த அவுட்புட்ல என்ன வரும், என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். பைப் சிம்பிள், இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி இது a கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், a. இப்போ இது என்ன பண்ண தெரியுமா, ls என்ன பண்ணும், லிஸ்ட் பண்ணும். கரண்ட் டைரக்டரியில என்னென்ன ஃபைல்ஸ் என்னென்ன ஃபோல்டர்ஸ் லிஸ்ட் பண்ணும். ஓகே, இதான் ஃபைல்ஸ், இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கு, டைரக்டரி கிடையாது. ஓகே, அப்போ அவுட்புட் இதுதான். இந்த பைப் சிம்பிள் எதுக்கு அப்படின்னா இந்த அவுட்புட்டை கிரிப்புக்கு இன்புட்டா பாஸ் பண்ணும். எப்படி இந்த பைப் சிம்பிள் என்ன பண்ணும், இந்த ls கமாண்டோட அவுட்புட்டை, இந்த ls கமாண்டுங்கிற இதோட அவுட்புட்டை கிரிப்புக்கு என்னவா பாஸ் பண்ணும், இன்புட்டா பாஸ் பண்ணும். அப்ப இன்புட்டா பாஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இன்புட்டை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இந்த அவுட்புட்டை கிரிப்புக்கு இன்புட்டா பாஸ் பண்ணும்போது இதுல எதெல்லாம் ஏவோ அது மட்டும் நான் கேட்கறேன். சி, 3 ஃபைல்ஸ் தான் ஏல இருக்கு. கிளியர்?
ஸோ அப்போ ஒரு கமாண்டோட இன்புட்டை இன்னொரு கமாண்டுக்கு அவுட்புட்டா நீங்க சாரி ஒரு கமாண்டோட அவுட்புட்டை இன்னொரு கமாண்டுக்கு இன்புட்டா பாஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் திஸ் பைப் சிம்பிள். கிளியர்? புரிஞ்சா? ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி கூட நான் போடலாம். ஹிஸ்ட்ரி தெரியும் உங்களுக்கு, ஹிஸ்ட்ரி காமிக்கும். ஹிஸ்ட்ரியில எல்எஸ் கமாண்ட் எவ்வளோ டைம்ஸ் யூஸ் பண்றேங்க பார்க்கலாமா? ஹிஸ்ட்ரியில எல்எஸ் எத்தனை வாட்டி யூஸ் பண்ண எல்எஸ் கமாண்ட் எவ்வளோ யூஸ் பண்றேங்க பார்க்கலாமா? கிரேப் கிரேப் எல்எஸ் சி அப்போ எவ்வளோ வாட்டி யூஸ் பண்றேன்னு நான் பார்க்கணும்னு சொன்னேன். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணலாம் இங்க ஐஃபன் 13 times யூஸ் பண்ணிருக்கேன். கிளியர்? கிளியர்? இட்ஸ் கிளியர். ஜஸ்ட் ட்ராப் எஸ் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட். ஓகே மேன் ஒன்று இருக்கு. ஓகே மேன்ங்கிறது மேனுவல். இப்போ ஒரு கமாண்ட் வந்து என்ன பர்பஸ்க்கு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸோட பர்பஸ் என்ன நான் சொல்லி கொடுத்து தெரிஞ்சுச்சு. ஓகே எம்கேடிஆரோட பர்பஸ் என்ன நான் சொல்லி கொடுத்து தெரிஞ்சு. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேனுவல். இப்போ ஒரு கார் வாங்குனீங்கன்னா ஒரு மேனுவல் இருக்குமா? அந்த மேனுவல் என்ன போட்டிருக்கும், அந்த கார் எப்படி டிரைவ் பண்ணணும், அந்த கார்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அந்த மேனுவல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும். இதே நீங்க எந்த ப்ராடக்ட் ஓகே எந்த ப்ராடக்ட் ஆனாலும் அதுக்கு ஒரு மேனுவல் இருக்கும். அந்த மேனுவல் என்ன அதை பார்த்து படிச்சு நம்ம அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா கமெண்ட்டுக்கும் மேனுவல் இருக்கு. சி எல்லா கமெண்ட்டுக்கும் மேனுவல் இருக்கு. அந்த மேனுவல் என்ன இருக்குன்னா அந்த கமெண்ட் எதுக்கு, அந்த கமெண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அந்த கமெண்டோட பர்பஸ் என்ன எல்லாமே அந்த மேனுவல்ல போட்டிருக்கும். ஸோ மேன் தான் மேனுவல். ஸோ மேன் ஆஃப் எல்எஸ் எல்எஸோட மேனுவல் பார்க்குறேன். இதான் எல்எஸோட மேனுவல். ஸோ எல்எஸ் என்ன லிஸ்ட் டைரக்டரிஸ் கண்டென்ட்ஸ். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் அதோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே கியூ ப்ரெஸ் பண்ணால் குவிட் ஆகிக்கலாம். ஸோ இது மாதிரி மேன் எம்கேடிஆரோட பர்பஸ் என்ன சி மேக் டைரக்டரி. ஸோ எல்லா கமெண்ட்ஸோட மேனுவலும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே மேன் நானோ. ஸோ நானோங்கிறது என்னது இட்ஸ் அ எடிட்டர். ஓகே ஸோ மேன் grep see print lines and match patterns. Clear? 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 Fine, great. Okay. Let's learn. Okay. இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன யூசரை UMI பண்ணலாம். UMI இப்போ நம்ம என்ன யூசரா இருக்கும், EC2 யூசரா இருக்கும். என்ன இருக்கும், EC2 யூசரா இருக்கும். அப்ப நார்மலா ஓஎஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ விண்டோஸ் ஓஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க மல்டிபிள் யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரே ஒரு லேப்டாப் தான் வீட்டில் இருக்கு அப்படின்னா உங்க அப்பா உங்க தங்கச்சி உங்க அண்ணெல்லாம் உங்க லேப்டாப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, விண்டோஸ்ல மல்டிபிள் யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. கரெக்டா? கிரியேட் பண்ணிக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசர் கிளியர். ஸோ இதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூசர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆட் சம்மன் இஸ் டு தி பிசி சொல்லிட்டு யூசர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அப்ப லினக்ஸ்லயும் அதே மாதிரி எவ்வளவு யூசர்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப டிஃபால்ட்டா ஒரு யூசர் இருக்கும் லினக்ஸ்ல. ஓகே டிஃபால்ட்டா ஒரு யூசர் இருக்கும். என்ன யூசர்னா ரூட் யூசர். இப்போ அதே மாதிரி தானே உங்களோட விண்டோஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு யூசர் இருக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட யூசர் என்ன, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசரால அந்த சிஸ்டம்ல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும், அந்த சிஸ்டம்ல எல்லாம் பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அந்த மொத்த ஓஎஸோட கண்ட்ரோல் இருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம், ஒரு யூசரை ஆட் பண்ணலாம், ஒரு யூசரை ரிமூவ் பண்ணலாம், ஒரு சாஃப்ட்வேர் டெலீட் பண்ணலாம், யூ கேன் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம், ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். இவங்க ஃபுல் ஆக்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதே மாதிரி லினக்ஸ்லயும் ஆமா தானே கரெக்டா? அப்ப வந்து ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபவுண்டர் இருப்பார். இப்ப என் டவுட் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா ஆக்சஸும் கொடுத்துருவாங்க. ஏன் சுரேந்தர்? சாரி சார். ஓகே
இப்போ காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃபவுண்டர் இருப்பாரு. இப்போ ஃபவுண்டருக்கு எல்லா ஆக்சஸ் இருக்கும். மீன்ஸ் என்ன ஆக்சஸ்? ஸ்கூல் லீவ் விடலாம், ஸ்கூல் வைக்கலாம், ஸ்கூலில் புதுசாக ஒரு ரூல் கொண்டு வரலாம். யூ கேன் டூ எனிதிங். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஆக்சஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஃபவுண்டரோட லெவல் ஆஃப் ஆக்சஸை நான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தேன்னா தேல் மிஸ்யூஸ் ஆர் நாட். மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஷுவராக மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் லினக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா பர்மிஷனும் இருக்காது. எல்லா பர்மிஷனா இப்போ நம்ம ஈஸ்ட் யூஸராக இருக்கும். ஓமை போடுறேன். இப்போ நான் என்ன யூஸராக இருக்கேன்? EC2 யூஸராக இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் EC2 யூஸராக இருக்கும்போது இட்ஸ் அ நார்மல் யூசர். அப்போ இந்த யூசருக்கு எல்லா பர்மிஷனும் இருக்காது. எல்லா பர்மிஷன் என்ன? இந்த யூசரால ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது, இந்த யூசரால இன்னொரு யூசரை ஆட் பண்ண முடியாது, இந்த யூசரால ஒரு சாஃப்ட்வேர் டெலிட் பண்ண முடியாது. அப்போ இவருக்கு எல்லா ஆக்சஸ் இருக்காது, சின்ன சின்ன ஆக்சஸ் தான் இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா எல்லா ஆக்சஸ் கொடுத்தோம்னா இவரால மிஸ்யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அதனால ஈஸ்ட் யூசருக்கு செல் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ யாருக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கும் அப்படின்னா ரூட் யூசருக்கு தான் ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். அப்போ லினக்ஸ்ல ரூட்னா என்ன பேரு? கரெக்டா? இப்போ அந்த ரூட் யூசர் இங்கே ரூட்னு சொல்லுவோம், விண்டோஸ்ல அட்மின் சொல்லுவோம், விண்டோஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லுவோம், லினக்ஸ்ல ரூட்னு சொல்லுவோம், அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த ரூட் யூசருக்கு தான் எல்லா ஆக்சஸ் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றேன். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற கமெண்ட் என்னன்னா யாம் இன்ஸ்டால் கிட் இன்ஸ்டால் பண்றேன். ஓகே, இல்லைன்னா ஒரு யூசரை நான் ஆட் பண்றேன். ஓகே, நான் ஒரு இந்த சிஸ்டம்ல இன்னொரு யூசரை கொண்டு வரேன். யூசர் ஆட், இதான் கமெண்ட். ஒரு யூசரை ஆட் பண்றதுக்கு இன்னொரு யூசரை ஆட் பண்றதுக்கு இதான் கமெண்ட். யூசர் ஆட், ஓகே, சுரேந்தர்ங்கிற யூசரை நான் ஆட் பண்ண போறேன். ஓகே, நான் என்டர் கொடுக்குறேன். சி பெர்மிஷன் டினைட். என்ன வந்து பெர்மிஷன் டினைட். அப்ப இந்த EC2 யூசருக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ண பெர்மிஷன்லாம் இல்லை. அப்ப யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரூட் யூசருக்கு தான் இருக்கும். அப்ப அந்த ரூட் யூசருக்கு எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது அப்படின்னா sudo su. சூடோக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சூப்பர் டூ யூசர். சூடோக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? சூப்பர் டூ யூசர். SU ஸ்விட்ச், SU ஸ்விட்ச். அப்ப ஸ்விட்ச் டு சூப்பர் யூசர். சூப்பர் டூ என்ன? சூப்பர் டூ யூசர். அப்படின்னா சூப்பரா எல்லாமே பண்ண முடியும். SU ஸ்விட்ச். அப்ப என்ன பண்றேன்? ஸ்விட்ச் டு சூப்பர் யூசர். சி நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்ப செக் பண்ற ஓஎம்ஐ. சி ரூட் யூசர். நீங்க நார்மல் யூசரா இருந்தீங்கன்னா டாலர் சிம்பிள் இருக்கும். அதான் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா you'll have dollar symbol. Okay, you'll have dollar symbol. If you are logging to root user, you'll have hashtag symbol. Clear? Clear means clear, chat. Super. Okay, அப்போ வந்து ஒரு நார்மல் யூசரால ஒரு யூசர் கிரியேட் பண்ணலாம். அப்போ நீங்க ரூட் யூசரா ஸ்விட்ச் ஆகணும். அப்படி ஸ்விட்ச் பண்ணுவீங்க. நான் இப்போ ரூட் யூசர்ல வெளில எக்ஸிட் ஆகிறேன், வெளில வந்துட்டேன். இப்போ நார்மல் யூசர் ஆகிட்டேன். சி டாலர் சிம்பிள். இப்போ ஓஎம்ஐ போடுறேன். சரி, so I'm there as EC2 user. EC2 hyphen user. Clear? So if I want to switch as root user, sudo su. Switch to super do user. Switch ஆயிட்டா. இப்போ நான் ஒரு யூசர் ஆட் பண்ணலாம். யூசர் ஆட், ஓகே, யூசர் ஆட் சுரேந்தர். ஓகே, யூசர் என்ன? யூசர் ஆட் பண்ற கமாண்ட். சி நான் யூசர் ஆட் பண்றேன். சரி, இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ணுமா யூசருக்கு? பாஸ் WD, பாஸ் WD, பாஸ்வேர்டு வருது. பாஸ் WD சுரேந்தர். சுரேந்தருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்றேன். இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்றேன். பாஸ்வேர்டு வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது. பாஸ்வேர்டு வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது. சி பாஸ்வேர்ட் செட் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ அந்த யூசர் கிரியேட் ஆயிருக்கா இல்லையா எப்படி செக் பண்ண? எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா cat/etc பாஸ் WD ஒரு ஃபைல் இருக்கும். /etc ஃபோல்டர் ஃபைலுக்குள்ள /etc ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு பாஸ் WDங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ல என்னென்ன யூசர் இருக்காங்கன்னு தெரியும். கிரியேட் இருக்கா? இப்போ கேட் போயிட்டு /etc ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலுக்குள்ள போய் செக் பண்ணீங்கன்னா அந்த யூசர் கிரியேட் ஆயிருக்கா இல்லையா செக் பண்ணலாம். கிரியேட் ஆயிருக்காரா? கிரியேட் ஆயிருக்கா? கிளியர்? ஸோ எப்படி செக் பண்ணுவீங்க? cat/etc ஃபோல்டருக்குள்ள பாஸ் WD ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ள இருக்கும். கிரியேட் ஆயிருக்கா? கிளியர்? சரி,
இப்போ எப்படி என்ன பண்ணலாம்? சுரேந்தருக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஆயிடுறேன். ரூட் யூசர்லேருந்து எக்ஸிட் ஆயிடுறேன். இப்போ என்ன யூசரா இருக்கேன்? நார்மல் யூசரா இருக்கேன். இப்போ எஸ்யூ சுரேந்தர் அப்படி போறேன். சுரேந்தர் யூசருக்கு ஸ்விட்ச் பண்றேன். எஸ்யூ சுரேந்தர். ஓகே. ஓகே. It's not typing. So switch to சுரேந்தர். பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் போறேன். சி நான் சுரேந்தர் யூசரா ஸ்விட்ச் பண்ணேன். எப்படி செக் பண்ணலாம்? மை கமாண்ட். சி நான் சுரேந்தர் யூசரா இருக்கேன். கிளியர்? கிளியர் சார், இதுக்கு நம்ம சூடோ போட வேணாமா? நல்ல கொஸ்டின். நான் சூடோ எதுக்கு சொன்னேன்னா, சூடோ ஃபுல் ஃபார்ம் என்ன? சூப்பர் டூ யூசர். அப்ப நீங்க ரூட் யூசரா மாறினா மட்டும்தான் இங்க சூடோன்னு போதும். ஓகே. அப்ப என்ன பண்ணுவீங்க? எக்ஸிட் ஆயிரம். ஓகே. இப்போ வந்து நான் வந்து சூடோ எஸ்யூ போறேன். எஸ்யூனா என்ன? ஸ்விட்ச் ஆகிறேன். ஒரு யூசர் இன்னொரு யூசர் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு எஸ்யூ. சூடோங்கிறது ரூட் யூசரை மீன் பண்றது. சூடோங்கிறது என்னது? ரூட் யூசரை மீன் பண்றது. அப்ப ஸ்விட்ச் டு ரூட் யூசர். சூடோனா ரூட், ஸ்விட்ச் டு ரூட் யூசர். ஓகே. எக்ஸிட். ஓகே. sudo su சி வாங்க. அப்ப நீங்க ரூட் யூசருக்கு ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா ரூட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? சூடோ. அப்ப சூடோ ஏசியோனா ஸ்விட்ச் டு ரூட் யூசர். கிளியர் சுரேந்தர்? கிளியர் சார். இதே நீங்க சுரேந்தர்ங்கிற யூசர் எக்ஸிட் ஆயிர ரூட் யூசர்ல இருந்து வெளில வந்துட்டேன். இப்ப என்ன யூசரா கரெக்டா இருக்கேன்? ஓஆமே. இப்ப கரெக்டா நான் வந்து ஈஸ்ட் யூசரா இருக்கேன். இப்ப நான் சுரேந்தர் யூசருக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னா என்ன கமெண்ட்? எஸ்யூ ஃபார் ஸ்விட்ச் சுரேந்தர். பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் சி ஸ்விட்ச் ஆயிட்டேன். ஓஆமே. ஓகே. திரும்பி எக்ஸிட் ஆயிட்டேன். எக்ஸிட் ஆகி let's check ஓஆமே. சி ஈஸ்ட் யூசர். இப்ப நான் ரூட் யூசருக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னா என்ன கமெண்ட்? sudo என்ன? ரூட். su for switch. So switch to root user. கிளியர் சுரேந்தர்? கிளியர் சார். ஸோ நீங்க ரூட் யூசரா மாறணும் அப்படின்னா sudo s யூஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது நார்மல் யூசரா மாறணும்னா அந்த ஸ்விட்ச் அந்த யூசர் நேம். ஓகே. இப்போ எப்படி அந்த யூசரை டெலீட் பண்றது பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி இப்போ கரண்டா எங்க இருக்கீங்க? EC2 யூசர்ல இருக்கீங்க. இப்போ நான் பின்னாடி ரிவர்ஸ்ல ஜம்ப் பண்ண போறேன். ஹோம் டைரக்டரிக்கு ஜம்ப் பண்ண போறேன். அப்ப CD டபுள் டாட். இப்போ PWD. இப்போ எங்க இருக்க? ஹோம் டைரக்டரியில் இருக்கா? இப்போ LS. இப்போ பாத்தீங்கன்னா ஈஸ்ட் யூசர் இருக்கா, சுரேந்தர் இருக்கா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, லிசன் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு யூசர் கிரியேட் ஆகும்போது நல்லா வச்சுக்கோங்க. ஒரு யூசர் கிரியேட் ஆகும்போது, ஓகே, ஒரு யூசர் கிரியேட் ஆகும்போது ஜஸ்ட் வெயிட் மினிட். ஓகே. ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்லாஷ் ஓம்ங்கிறது ஒரு ஓம் டைரக்டரி, ஸ்லாஷ் ஓம்ங்கிறது ஒரு ஓம் டைரக்டரி. இந்த ஓம் டைரக்டரியில உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடும். உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடும். அப்ப நான் உங்களுக்கு புதுசா நீங்க ஒரு யூசர் ஆட் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஈஸ்ட் யூசர்னு ஒன்று இருந்துச்சு. அப்ப அதுக்கு ஒரு ஹோம் டைரக்டரி ஆஃப் ஈஸ்ட் யூசர் ஐஃபோன் யூசர் ஹோம் டைரக்டரியில அதுக்குன்னு தனி ஃபோல்டர். அப்ப இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நீங்க என்ன பண்ண முடியும்? எது ஒர்க் பண்ணாலும் இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நீங்க ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சுரேந்தர்னு ஒரு யூசர் ஆட் பண்ணலாம். அப்ப சுரேந்தர்ங்கிற ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிரும் எங்க? ஸ்லாஷ் ஹோம்ல. அப்ப இதுக்குள்ளதான் என்ன பண்ண முடியும் நீங்க? இப்ப நான் வந்து எக்ஸிட் ஆயிரம் இல்ல, ஐம் எக்ஸிட்டிங். ஓகே. ஐம் ஸ்விட்ச் டு சுரேந்தர். சுரேந்தர் ஸ்விட்ச் ஆகிறேன். எல்எஸ். சி எனக்கு பெர்மிஷன் இல்லை பாருங்க. ஏன் பெர்மிஷன் இல்லை? ஏன்னா ஈஸ்ட் யூசருக்குள்ள என்னால பெர்மிஷன் கிடையாது. ஈஸ்ட் யூசருக்குள்ள என்ன இருக்குன்னா எனக்கு பெர்மிஷன் இருக்காது. ஏன்னா நான் சுரேந்தரா இருக்கேன். ஸோ அப்ப நான் வெளில வரேன். ஈஸ்ட் யூசர் வெளில வரேன். சுரேந்தருக்குள்ள போறேன். சிடி சுரேந்தர். சி இங்க எனக்கு பெர்மிஷன் பாருங்க.
அப்ப சுரேந்தர் யூசருக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். ஈஸ்ட் யூசருக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். அப்ப சுரேந்தரால ஈஸ்ட் யூசருக்குள்ள போய் ஒரு ஃபைலோ ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியாது. கிளியர்? அப்ப எப்பெல்லாம் ஒரு யூசர் கிரியேட் பண்றீங்களோ அந்த யூசருக்குன்னு தனி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடணும். எங்க அப்படின்னா ஹோம்ல. கிளியர்? இப்ப நான் இன்னொரு யூசர் கிரியேட் பண்றேன். ஐ வில் எக்ஸிட். ஓகே, நான் எக்ஸிட் ஆயிடுறேன். pwd. ஓகே, ஃபைன். இப்ப sudo sn போறேன், ரூட் யூசரா ஸ்விட்ச் ஆகிறேன், புதுசா ஒரு யூசர் ஆட் பண்றேன். யூசர் ஆட் ராம். ஓகே, பாஸ்வேர்ட் செட் பண்ண பாஸ் wd ராம். இப்போ எனக்கு என்ன ஒரு யூசர் கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி அந்த யூசருக்கு ஒரு ஃபோல்டர் ஸ்லாஷ் ஹோம்ல கிரியேட் ஆயிரும். செக் பண்ணலாமா? எல்எஸ். ஓகே, இப்போ எங்க இருக்கும் கரெக்டா? ஈஸ்ட் யூசர்ல இருக்கும். பேக் வரேன், செக் பண்ணுங்க. சி, ராம்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. கிளியர்? கிளியர்? புரிஞ்சா? அப்ப எப்பெல்லாம் நீங்க ஒரு யூசர் கிரியேட் பண்றோம் அந்த யூசருக்கு டெடிகேட்டடா ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிரும் ஹோம்க்கு கீழே. கிளியர்? அப்ப அந்த யூசர் என்ன பண்ணோம்? அந்த யூசருக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். ராம்க்கு இந்த ஃபோல்டர் தான் ஆக்சஸ் இருக்கும். ஈஸ்ட் யூசரை இந்த ஃபோல்டருக்குள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சுரேந்தர் இதுக்குள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நான் டெலீட் பண்றேன். ஒரு யூசரை டெலீட் பண்றேன். யூசர் டெல் யூசர் நேம். யூசர் டெல் டெலீட் யூசர் நேம். அப்ப நான் ராம் யூசரை டெலீட் பண்றேன். இப்போ நான் இப்படி டெலீட் பண்ண வச்சுக்கோங்களேன். யூசர் டெல் ராம்னு டெலீட் பண்ணா எனக்கு ராம்ங்கிற யூசர் டெலீட் ஆயிரும். ராம்ங்கிற யூசர் டெலீட் ஆயிரும். செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ராம்ங்கிற யூசர் கிரியேட் ஆயிடுச்சு எப்படி செக் பண்ணுவீங்க? cat /etc குள்ள பாஸ் wd ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலுக்குள்ள போய் செக் பண்ணலாம். யா, கிரியேட் ஆயிருக்கு. சி, ராம்ங்கிற ஒரு யூசர் கிரியேட் ஆயிருக்கா? அதே மாதிரி ஸ்லாஷ் ஹோம்ல ராம்ங்கிற டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. ஃபைன். இப்போ நான் யூசர் டெல் நல்லா வச்சுக்கோங்க. யூசர் டெல் ராம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ராம்ங்கிற யூசர் டெலிட் ஆயிரும். பட் இந்த ராம்ங்கிற ஹோம் டைரக்டரி டெலிட் ஆகாது. இந்த ராம்ங்கிற ஹோம் டைரக்டரி எனக்கு டெலிட் ஆகாது. இப்போ இந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா ராம்ங்கிற யூசர் டெலிட் ஆயிடுவார். ஆனா ராம்ங்கிற இந்த டைரக்டரி டெலிட் ஆகாது. இதே நான் ஐஃபன் ரிமூவ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ராம்ங்கிற யூசரும் டெலிட் ஆயிடுவாரு, இந்த ஃபைலும் டெலிட் ஆயிடும், ஃபோல்டர் டெலிட் ஆயிடும். கிளியர்? ஸோ அப்போ வந்து உங்க இஷ்டம் தான். உங்க கம்பெனி விட்டு ஒரு ஆள் வெளில போறாரு அப்படின்னா அவரோட ஃபோல்டருக்கு இருக்க ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், பத்திரமா வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த யூசர் மட்டும் நீங்க டெலிட் பண்ண போதும். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த யூசர் மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். இல்ல பெருசா எந்த இம்பார்ட்டன்ட் ஃபோல்டரும் அவரோட எந்த இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸும் அவரோட டைரக்டரிக்குள்ள இல்ல, ராம்ங்கிற டைரக்டரிக்குள்ள இல்ல அப்படின்னா அவரோட டைரக்டரியோட சேர்த்து நீங்க டெலிட் பண்ணிடலாம். இல்ல வெறும் யூசரை டெலிட் பண்ணிட்டு அந்த டைரக்டரிக்குள்ள இருக்க ஃபைல்ஸை பேக்கப் எடுத்து அதுக்கப்புறம் கூட அந்த டைரக்டரியை நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ரெண்டு சிச்சுவேஷன் காமிக்கிறேன். இப்ப ராம்ங்கிறவர் கம்பெனி விட்டு வெளில போறாரு. பட் அதே மாதிரி அந்த ராம்ங்கிற டைரக்டரி பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது, இல்லை உள்ள எதுவுமே கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஐ வில் delete both user and the directory. பட் சுரேந்தர் பாத்தீங்க அப்படின்னா அவரு கம்பெனி விட்டு வெளில போறாரு. பட் அவரு டைரக்டரிக்குள்ள நிறைய இம்பார்ட்டன்ஸ் ஃபைல்ஸ் வச்சிருக்காரு. அது கம்பெனிக்கு வேணும். அப்ப அந்த யூசரை மட்டும் தான் டெலிட் பண்ணும். அவரோட டைரக்டரி டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்னா யூசர் டெல் சுரேந்தர். அப்ப அந்த யூசர் டெலிட் ஆயிட்டாரு, அவர் டைரக்டரி அப்படியே இருக்கு. எப்படி செக் பண்ணீங்க அந்த யூசர் டெலிட் ஆயிட்டாரு? சேம் cat /etc pass wd. இல்லவே இல்லை பாருங்க, ரெண்டு யூசரும் இல்லை பாருங்க. கிளியர்? இப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த சுரேந்தர் யூசர் ஓகே சிடி சுரேந்தர் அதுக்குள்ள போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபைல்ஸ்ல பேக்கப் கன்சிடர் ஃபைல்ஸ்லாம் இருக்கு, அது பேக்கப் எடுத்துட்டீங்க அப்படின்னா இனிமே இந்த தேவை கிடையாது. இந்த ஃபோல்டர் டெலிட் பண்ணிக்கலாம். RMDIR சுரேந்தர். ஓகே, எம்டிஆர். ஓகே, ஸோ அப்போ வந்து எம்டிஆர் டைரக்டரி எம்டிஆர். அப்புறம் இப்போதான் போய் காமிச்சிங்க எம்டிஆர் தானே இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. இல்லை எம்டிஆர்ல டைரக்டரி எம்டிஆர்ல எப்படின்னா LS-LA கொடுக்குறேன். இடன் ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, அது அந்த டைரக்டரி எம்டிஆர்ல. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க? எம்டிஆர் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? எம்டிஆர்னா RM-R சுரேந்தர்.
ஓகே. ஆரம் ஐஃபன் ஆர் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். See, yes. See, delta x. எல்லாத்துக்கும் எஸ்எஸ் கொடுக்கணும். ஓகே, எல்லாத்துக்கும் எஸ்எஸ் கொடுக்கணும். ஒய் கொடுக்கலாம். கன்ஃபர்மேஷன் கேட்குது. எல்லாமே டெலிட் பண்ணாலும் கன்ஃபர்மேஷன் கேட்குது. எஸ்எஸ் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு அந்த எஸ்எஸ்லாம் வேணாம், ஒருவேளை அந்த எஸ்எஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா புதுசாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். யூசர் ஆட் அன்பு. ஓகே, பாஸ் டபிள்யூடி அன்பு 1 2 3 4 பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். இப்போ அந்த அன்புங்கிற யூசர் டெலிட் பண்ணுறேன். யூசர் அன்பு அந்த யூசர் டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு ஃபோல்டர் இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்எம் ஐஃபன் ஆர் கொடுத்தா கன்ஃபர்மேஷன்லாம் கேட்குது. ஆர்எஃப் கொடுத்துங்க. ஆர்எஃப்னா ஃபோர்ஸ் பண்ணி டெலிட் பண்ணுறோம். அன்பு கொடுத்தனா எனக்கு எதுவுமே கேட்காது. ஃபோர்ஸ்னா என்ன, எஸ்ஆர்னா கேட்க வேணாம்பா, எதா இருந்தாலும் நீங்கள் டெலிட் பண்ணு, கன்ஃபர்மேஷன் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி டெலிட் பண்ணுறேன். கிளியர். ஆர்எஃப்னா எஃப்னா ஃபோர்ஸ் பண்ணி டெலிட் பண்ணுறோம். கிளியர். Any doubts? So இது வரைக்கும் நடத்துற வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா you can unmute or you can ask. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் இது வந்து யூசர்ல இருந்து ஒரு யூசர் இருக்கும்போது இன்னொரு யூசருடைய ஃபைல்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாமா. அதுல நம்ம சப்போஸ் நம்ம ரூட் யூசரா இருந்தாலும் அதே இதானா, இல்ல ரூட் யூசர் எல்லாமே பண்ணலாம்? ரூட் யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ரூட் யூசரா இருந்தா நம்ம எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆக்சஸ் பண்ணேன். எல்எஸ் என்ன பண்ண, ரூட் யூசரா தானே சுரேந்தர்க்குள்ள போய் எல்எஸ் ஐஃபன் எல்ஏ போட்டேன். ஓகே. ரூட் யூசருக்கு எல்லா பெர்மிஷனும் இருக்கு. ஓகே. அந்த பெர்மிஷன் இருந்தா நீங்க எங்க போய் என்ன வேணா பண்ணலாம். லைக் சுரேந்தருக்குள்ள போய் ஃபைல்ஸ் பார்க்கலாம், அந்த ஃபைல்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம், அந்த ஃபைல்ஸை டெலீட் பண்ணலாம், என்ன வேணா நீங்க பண்ணலாம். அதான் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே. ஒரு காலேஜ்ல ஃபவுண்டர் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டை அட்மிட் பண்ணலாம், இல்ல அந்த ஸ்டூடெண்ட்டை டிசி கொடுத்து அனுப்பலாம், என்ன பண்ணலாம். கரெக்டாக அது மாதிரி இருக்கும். ஓகே. எஸ். ஓகே, எதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் பண்ணி காமிக்கிறேன். யூசர் ஆட் frame. ஓகே, பாஸ் டபிள்யூடி frame 1 2 3. ஓகே, சிடி பிரேம். நான் பிரேம் டைரக்டரியில் போய் எல்எஸ் போறேன். எனக்கு இடன் டைரக்டரிலாம் பார்க்க முடியும். ஓகே, mkdir வெல்கம். பிரேம் டைரக்டரி கிரியேட் பண்ண முடியும். Clear? Okay, yeah, clear. Because I'm a root user. Root user இருக்கேன். Any other doubts? வேற யாருக்காச்சு இது வரைக்கும் டீச் பண்ண டவுட்ஸ் இருக்கா? ராமச்சந்திரன், தமிழ் செல்வன், ஜெயசூர்யா, ஓயா, any doubts you can ask. Okay? அதே மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டிங்லாம் கிடைக்குது. ரெக்கார்டிங்ஸ் everyone get recordings. This is Dropbase. Recording is using Dropbase. Okay, super. I think by next week, within 2 to 3 days, we'll be finishing Linux. Then we'll be moving to shell scripting. Shell scripting படிப்போம், like it's automation. Okay, for example, shell scripting பண்ணி காமிக்கிறேன். I'll be teaching சும்மா பண்ணி காமிக்கிறேன். Okay, nano app.sh. Okay, நான் நிறைய கமெண்ட்ஸ் ரன் பண்றேன். hello touch welcome pwd present working directory there now. Yes, so இந்த கமெண்ட்ஸ்லாம் போட்டேன்.
என்ன பண்றேன் cat app.sh. ஸோ இதுக்குள்ள நிறைய லினக்ஸ் கமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த எல்லா லினக்ஸ் கமெண்ட் அட் டைம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் ஸ்கிரிப்டிங் sh script app.sh கொடுத்தப்பனா ஓகே எனக்கு ஓகே அங்கே ஸ்பெல்லிங் தப்பா பண்ணியிருக்கேன். எனக்கு வெல்கம் சாரி அந்த இடத்துல ஸ்பெல்லிங் தப்பு பண்ணியிருக்கேன். தட்ஸ் அ ப்ராப்ளம். MKDR MKDR hello touch Jenkins.txt இந்த எல்லா கமெண்டும் எனக்கு அந்த டைம் ரன் ஆகும் பாருங்க. sh app.sh see எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கமெண்ட் கொடுத்தேன் MKDR for data exam along for the data exam let's touch Jenkins.txt data exam அதுக்கப்புறம் என்ன கமெண்ட் கொடுத்தேன் PWD present working directory print பண்ணிச்சா ஓகே அதுக்கப்புறம் நான் கொடுத்த LS current data files ஓகே ஸோ இதுமாதிரி நம்ம will be learning சின்ன இதெல்லாம் வந்து 0% தான் இப்போ நான் சொல்லி கொடுத்தது will be learning more. What's the difference between அமேசான் ஓகே இப்போ இந்த அமேசான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மும்பையில் இருக்கு ஃபைன். இப்போ என் லேப்டாப் வந்து விண்டோஸ் லேப்டாப் அப்போ லினக்ஸும் விண்டோஸும் கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ்எஸ் சப்போர்ட் இருக்கணும். உங்கள் விண்டோஸில் எஸ்எஸ் சப்போர்ட் வேணும். ஆனால் விண்டோஸில் எஸ்எஸ் சப்போர்ட் இல்லாதனால ஓகே அது ஷோ இயர் நீங்கள் டேரக்டாக ப்ரௌசர் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரக்டாக ப்ரௌசர் வழியாக அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் எல்லா லினக்ஸும் சப்போர்ட் பண்ணாது. எல்லா லினக்ஸ் ஓஎஸும் சப்போர்ட் பண்ணாது ப்ரௌசரில் கனெக்ட் பண்ணுறது. ஓகே அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது என்னோட அமேசான் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். ஓகே இப்போ என்னோட லேப்டாப் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஐம் யூஸிங் விண்டோஸ். நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே விண்டோஸ். இப்போ இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை நான் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை நான் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எஸ்எஸ்எஸ் சப்போர்ட் வேணும். எஸ்எஸ் வழியாக தான் கனெக்ட் பண்ணணும். எஸ்எஸ்எஸ் வழியாக தான் இந்த லினக்ஸ் மிஷினை கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் டிஃபால்ட்டாக எனக்கு விண்டோஸில் எஸ்எஸ்எஸ் சப்போர்ட் இல்லை. எஸ்எஸ்எஸ் சப்போர்ட் இல்லை. அப்போ அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா எப்படி விண்டோஸ் மிஷின் போய் இன்னொரு லினக்ஸ் மிஷினை கனெக்ட் பண்ண முடியாது. கரெக்டாக எப்படி ஒரு ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அப்போ ஒருவேளை பண்ணணும்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுவீங்க. அந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்ட்ல சப்போர்ட் பண்ணும், iOS சப்போர்ட் பண்ணும். அந்த ஆப் மூலமா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி மொபைல் சிஸ்டம் இருக்குல்ல, மொபைல் சிஸ்டம்ங்கிற சாஃப்ட்வேர் வந்து எஸ்எஸ் சப்போர்ட் கொடுக்கும். மொபைல் சிஸ்டம்ங்கிற சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்? இட் வில் கிவ் எஸ்எஸ் சப்போர்ட். இது வந்து எஸ்எஸ் சப்போர்ட் கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டிஃபால்ட்டாக இது எஸ்எஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ அப்போ இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எஸ்எஸ் சப்போர்ட் வந்துடும், விண்டோஸ்க்கு வந்துடும். இப்போ என்ன இது மூலியமா நம்ம இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். கிளியர் ராமச்சந்திரன்? கிளியர்? அந்த இப்போ நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னோட லேப்டாப்பில் நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மொபைல் சிஸ்டம் தேவை கிடையாது. என் லேப்டாப்பில் நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன், லினக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லினக்ஸ் ஆக்சஸ் சப்போர்ட் இருக்கு. அப்போ ஒரு லினக்ஸ் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். விண்டோஸ்லேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மொபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். எனி அதர் டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். டவுட்ஸ் ரிலேட்டட் டு DevOps, டவுட்ஸ் ரிலேட்டட் டு AWS லினக்ஸ் எதாவது நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் இட்ஸ் டுடே இஸ் ஃப்ரைடே, நீங்கள் என்னென்ன கேட்கலாம். If you don't have doubts, you can close the session. அது டவுட்ஸ் இருக்கலாம் அப்கமிங் செஷன் பற்றி, you have any doubts இல்லை ப்ராஜெக்ட்ஸ் பற்றி, if you have any doubts you can ask. Okay, I think no one have any doubts. Let's stop the recording. அப்பனா கிளாஸ் எல்லாருக்கும் ஈஸியாக புரியுது.